ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ 10th ப்ரோக்ராம் என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ 9th ப்ரோக்ராமில் வந்து காம்பஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? டேட்டாவை எப்படி ஆட் பண்ணுறது, அப்டேட் எப்படி பண்ணலாம், எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், தென் இங்கே இருக்கிற அப்டேட் எப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃபைண்ட் எப்படி பண்ணலாம், இங்கே query யூஸ் பண்ணி இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம் இல்லையா? அதுதான் நமக்கு 9th ப்ரோக்ராம். அண்ட் தென் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டேட்டாக்கும் எப்படி இண்டெக்ஸ் வேல்யூ கிரியேட் ஆகும், ஒரு யூனிக் ஐடி கிரியேட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுவும் இங்கே நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேயா? இப்போ நம்ம 10th ப்ரோக்ராம் என்னவா எடுத்துக்க போகிறோம்னா அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதை தான் நம்ம 10th ப்ரோக்ராமாக எடுத்துக்கிறோம். இது ஆல்ரெடி நம்ம அக்ரிகேஷன்ஸ் வந்து MongoDB ஷெல்லையே பண்ணோம் இல்லையா? லைக் லிமிட் யூஸ் பண்ணுறது, ஷார்ட்டு, ஸ்கிப்பு, அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதை தான் வந்து நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம MongoDB காம்பஸில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்ததுன்னா அக்ரிகேஷன்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் ஸ்டேஜ்னு இருக்கும். ஸோ அந்த ஆட் ஸ்டேஜ் நீங்கள் கொடுத்துட்டு என்ன மாதிரியான இதை நம்ம பண்ண போகிறோம், இப்போ டாலர் லிமிட் அப்படின்னு சொன்னால் டாலர் லிமிட் நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா அதுவே வரும், queries கிரியேட் ஆகி வரும். இப்போ லிமிட்னா நம்ம எவ்வளோ லிமிட் வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். எனக்கு 3 டாக்குமெண்ட்ஸ் போதும் அப்படின்னா அந்த 3 டாக்குமெண்ட்ஸ் இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதே எனக்கு 50 டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 50 டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆயிடும். இது இந்த மாதிரி வியூ ஆகுது இல்லையா? என்டையர் டாக்குமெண்ட்ஸை வியூ பண்ணோன்னா இங்கே ரன் கமாண்ட் இருக்கும். ஸோ ரன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்டையர் 53 டாக்குமெண்ட்ஸுமே இங்கே நம்மளால் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டாலர் லிமிட் கொடுக்குற இதை எடிட் கொடுத்தோன்னா மறுபடியும் நம்ம இந்த பிளேஸ்க்கே வந்துடலாம். இதே மாதிரி உனக்கு வேறு ஏதாவது ஒரு கமெண்ட் நீ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஸ்டேஜ் கொடுத்துட்டு இங்கே போய் டாலர் மேட்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் நான். ஓகே, என்ன மாதிரி திங்கை நான் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். எனக்கு நீங்கள் இங்கே ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா, ஏதாவது கர்லி பிரேசஸ் ஏதாவது ஒன்று ஜாஸ்தியாக போடுறீங்க, ஏதாவது மிஸ் பண்ணிங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் வரும். இந்த ரன் கமாண்டும் உங்களுக்கு எனேபிளாக இருக்காது. ஓகே, ஸோ இங்கே கொடுக்கும்போது கரெக்டான விஷயமா கொடுத்தா தான் இது எனேபிள்டாக இருக்குது. இப்போ நான் இங்கே என்ன கேட்டிருக்கேன்னா, நான் கொடுத்துருக்கிற கலெக்ஷன்ஸில் ப்ரைஸ் வந்து எது வந்து கிரேட்டர் தென் 30 இருக்கோ அதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்னு சொன்னால் எனக்கு ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தென் 30 இருக்கிறத மட்டும் எனக்கு இங்கே வியூ பண்ணி காமிக்குது. இந்த மாதிரி இது மேட்ச் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேயா? அதே மாதிரி இங்கே டாலரில் ஷார்ட்டுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன கொடுப்போம்? இப்போ ப்ரைஸ் வந்து +1 அப்படின்னு சொல்லி கொடுத்தா நமக்கு என்ன வரும்? அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு கிடைக்கும் சேலரி. ஓகே, அதுவே ப்ரைஸு -1ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் ப்ரைஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேயா? ஸோ இங்கே +1 கொடுக்கும்போது நமக்கு ப்ரைஸ் எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அதுவே -1 கொடுக்கும்போது நமக்கு டிசெண்டிங் ஆர்டர் வரலாம். நம்ம ப்ரைஸுக்கு பதிலாக நேம் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் அதில் கேபிட்டல் லெட்டரில் இருந்துதான் அதை மட்டும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நேம் :1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே லைக் ஸோ இந்த மாதிரி பண்ணுறம்போது சில இஷ்யூஸ் வரும். இது எதனால் வரும்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ராப்பராக ஷார்ட் ஆகாமல் அண்ட் தென் ப்ரைஸ் கொடுக்கும்போது ஷார்ட்டிங் கொடுக்கும்போது வராமல் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது என்னென்னா, இங்கே நம்ம போயிட்டு எல்லா டேட்டாஸையுமே வியூ பண்ணுற மாதிரி கொடுத்து அந்த எல்லா டேட்டாஸையுமே நம்ம அக்சஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே சேலரி 6500ன்னு ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஷார்ட்டான டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் போய் நம்ம அக்ரிகேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் நேம்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் இந்த அக்ரிகேஷனில் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஷார்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடம்லேருந்து ஏ அல்ஃபபெட் ஆர்டரில் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் ஆல்ரெடி இந்த 3 டாக்குமெண்ட்ஸையும் இங்கே வச்சுருக்கிறதுனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. எக்ஸாக்டாக எனக்கு வந்து இந்த எக்ஸல் ஃபைலில் இருக்கிற டேட்டாஸ் மட்டும் இருந்தால் இன்னுமே ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம். இப்போது இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் டெலீட் ஆகும். எனக்கு வந்து என்டையர் டேட்டாவை டெலீட் பண்ணணுன்னா இங்கே எம்டி கர்லி பிரேஸ் இருக்கணும். இங்கே போயிட்டு டெலீட் கொடுத்து நான் 49 டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த எக்ஸல் சீட் மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே போயிட்டு இந்த ஜேசன் ஃபைலை மட்டும் நான் இப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே இம்போர்ட் கொடுத்துட்டேன். எனக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அக்ரிகேஷன்ஸில் போய்ட்டு நம்ம பண்ணலாம். இப்போ நமக்கு கிளியராக இருக்கும். ஓகேயா?
இங்கே ஆல்ரெடி இருக்கிறதையும் நம்ம டெலீட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட் ஸ்டேஜ்னு இருக்கும். ஸோ அங்கே போய் கொடுத்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது எல்லாமே டெலீட் ஆயிடும். அண்ட் தென் ரெஃப்ரெஷ் கொடுக்கணும்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு ஆட் ஸ்டேஜ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு டாலரில் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டாலர் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கேட்குது எந்த ஃபீல்டு எப்படி ஷார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுவே கேட்குது. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ஷார்ட் ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகணும் அப்படி சொல்லி கொடுத்தா இங்கே பாருங்கள் நேம் வந்து ஏபிசிடி ஆர்டரில் ஷார்ட் ஆயிரும். அதுவே நான் -1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டபிள்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் நேம். ஸோ இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி டாலர் லிமிட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேறு என்ன யூஸ் பண்ணோம், டாலர் லிமிட் யூஸ் பண்ணோம், கவுண்ட் யூஸ் பண்ணோம், அண்ட் தென் ஸ்கிப் எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ டாலர் ஸ்கிப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கும். டாலர் ஸ்கிப் ஆஃப், அதாவது இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே டாலர் ஷார்ட் யூஸ் பண்ணிட்டோம்னா இந்த கமெண்ட்டே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுமே ஆட் ஸ்டேஜ் கொடுத்து பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ ஸ்கிப்பு லிமிட்டுக்கெல்லாம் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும், குவரி எதுவும் எழுத வேண்டியதில்லை. அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 டாக்குமெண்ட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், மொத்தம் வந்து 50 டாக்குமெண்ட்ஸ் இருக்குது மேம், பட் இங்கே வந்து ஏன் இவ்வளோ கம்மியான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது, எப்படி 3 ஸ்கிப்பாக இவ்வளோ தான் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டேஜ் வந்து யூஸ் பண்ணோம் அந்த ஸ்டேஜில் இருக்கிற ரிசல்ட்ஸ் ஏற்ற மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா அந்த ரன் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்டையர் டேட்டாவையும் வியூ பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட 10th ப்ரோக்ராம். சிம்ப்ளி வி ஆர் கோயிங் டு யூஸ் த அக்ரிகேஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து ஆட் ஸ்டேஜ் கொடுக்கணும். ஆட் ஸ்டேஜ் கொடுத்துட்டு இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஷார்ட்டோ மேட்சோ இல்லை வந்து லிமிட்டோ என்ன கமாண்டோ சூஸ் பண்ணி அதுக்கான குவரி மட்டும் இங்கே எழுதி ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதையும் அக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதையும் சேவஸ் கொடுத்து நம்ம இங்கே போயிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட 10th ப்ரோக்ராம்.